ஜான் யூட்ஸ் அவருடைய விழாவை கொண்டாடுகிறார். 1601 ஆண்டு பிரான்ஸில் லர்கண்டி என்கிற ஒரு இடத்துல பிறந்தவர். பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு ஏற்ப இன்றைய நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. பணக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால இவருடைய அப்பா அம்மா சொத்து நிறையா இருக்கிறதுனால, ஒரே பையன் என்பதனால் இவர் இந்த சொத்தை எல்லாம் பேணி பாதுகாப்பார் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக 1625 ஆண்டு பிரெஞ்சு ஆரட்டரி அப்படிங்கிற ஒரு சபையில் சேர்ந்து இவர் சாமியார் ஆகிட்டார். அவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. பிறகு குருவான பிறகு இவருக்கு தொடக்கத்திலிருந்தே கடவுள் மீது அதிக பக்தி இருந்ததுனால 1627 முதல் 1631 வரை பிரான்சிலே பயங்கரமான ஒரு பெரிய கொள்ளை நோய், மக்கள் அப்படியே வறுமையில் இறந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவர் அந்த மக்களையெல்லாம் தேடி சென்று அவர்களுக்கு பயங்கரமாக உதவி செய்தார். ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்த இவர் அவர்களுக்காக பயங்கர உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை, அந்த கரிசனையை வெளிப்படுத்தியது. இதுதான் ஒரு ஆயர் அல்லது ஒரு தலைவன். அதைத்தான் என்னுடைய முதல் வாசகம் சொல்வது. என்னுடைய ஆயர்கள் தங்களையே மேய்த்து கொள்கிறார்கள், ஆடுகளை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை என்று எசேக்கியேல் வழியாக கடவுள் அந்த ஆயர்களை சாட்டுகிறார். அந்த அளவுக்கு இரக்கமாக இருந்த இவரை பார்த்து ஒரு அம்மா கேட்டுச்சான், நீங்கள் கோயிலுக்கே போகிறீங்க, கடவுள்கிட்ட வேண்டுறீங்களே, கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து உதவி செய்யலைன்னா அதனால் என்ன புள்ளின்னு கேட்டுச்சான். இந்த அளவுக்கு உதவி செய்கின்ற இவரை பார்த்து ஒரு பெண்மணி கேட்டவுடன் இவர் லேடி ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு சபையை தோற்றுவித்து தன்னுடைய பணியை செய்து இவருடைய மறையுறையால் மிகுந்த இவர் தான் இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்ற இயேசுவினுடைய திருஹிருதய பக்தியை கொண்டுட்டு வந்தவர். இயேசுவினுடைய திருஹிருதய பக்தி இன்றைக்கி உலகம் பூரா தீவனக்கணத்தில் கொண்டாடுறாங்கன்னா அது காரணம் இவர் தான். அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இவர் சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவினுடைய இருதயமும் மரியாவுடைய இருதயமும் 9 மாதம் ஒன்றா துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பக்கத்தில். அதனால தான் இயேசுவின் திருடைய இருதயத்துக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய விழா வரும், சனிக்கிழமை மரியாயினுடைய மாசற்ற விழா வரும். இந்த 2 இதையும் எப்படி 9 மாதங்கள் ஒன்றாக துடித்து கொண்டிருந்ததோ அதே போல இயேசுவின் திரு இதயத்துக்கு அடுத்த நாள் மரியாயினுடைய மாசற்ற விழா வர வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டு அந்த திருவிழா அமைவதற்கு காரணமாக இருந்ததுனால தான் நாம் இயேசுவின் திரு இதய விழாவை வெகு விமரிசையோடு சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அந்த திருஹிருதய பக்தியை கொண்டு வந்தவர் ஜான் யூட்ஸ். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஏழைகள் மீது இரக்கப்பட உதவி செய்தார். நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா, நான் நல்லவனாக இருப்பதால் நமக்கு பொறாமையா? கடவுள் பல நேரங்களில் இரக்கமாக இருக்கிறார். இரக்கத்தோடு இருப்பதனால ஒரு சிலருக்கு பொறாமை ஏற்படும். பொறாமையே ஒருவரை அழிப்பதற்கான பெரிய கொடுமையான கருவி என்று சொல்கிறார். அதனால தான் இவருக்கு இங்கே 2 ஏற்படும். ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம். காலையில் போய் பார்த்தேன்னா சார், எப்போ உனக்கு 1 ரூபா தரேன் வேலைக்கு போறியா? சரி, நான் போயிட்டான். திருப்பி 9 மணிக்கு போகிறவரை பார்த்து என்ன கேட்குறாரு, உனக்கு நான் நேர்மையாக கூலி கொடுப்பேன் அப்படிங்கிறார். உனக்கு ஒரு ரூபா 1 தெனாரிய கூலி, 9 மணிக்கு போனோன்னு பார்த்து உனக்கு நான் கரெக்டாக நியாயமாக உனக்கு நான் கூலி தரேன், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கும் 3 மணிக்கும் 5 மணிக்கு போனவங்கள வேலைக்கு ஆரம்பிச்சிட்டார். இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சு இவங்களுக்கு? கடைசியில் முதல்ல போனவங்களுக்கு முதல்ல 1 ரூபா கூலி கொடுத்துருந்தா பேசாமல் போயிருப்பான். நம்ம ஒன்றுமே யோசிச்சிருக்க மாட்டான். 1 ரூபா கொடுத்த 1 ரூபா கேட்டபடி கொடுத்த போயிருந்திருப்பான். இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த 5 மணிக்கு வந்தவங்களுக்கு கூப்பிட்டு உடனே 1 ரூபா கொடுத்து தான் தாங்க முடியாது. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு 1 ரூபா, எனக்கும் 1 ரூபா. பொங்க சாமி, இந்த காலத்தில் யார் 1 ரூபாய் காசு கேட்குற, நீங்கள் சண்டைக்கு வராது. ஆக இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவங்களிடத்திலே ஒரு இரக்கத்தை காமிக்கிறார். இவங்களுக்கு பேசியபடி கூலி அவனுக்கு, நேர்மையான கூலி 9 மணிக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? குறைவுள்ளவனுக்கு நிறைவுள்ளவனான கூலி. நல்லா இருக்க வார்த்தை, எங்கே தான் கண்டுபிடிப்பீங்களா? குறைவுள்ளவனுக்கு நிறைவுள்ளான கூலி அப்படின்னா
காலையிலிருந்து அவங்கள யாரும் எங்களை வேலை கொடுக்கல, ஏன்ப்பா உங்களுக்கு கடைசியில் வந்த இவர் அவர் கேட்குறப்ப ஏன்ப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர்களை கேட்ட பொழுது, எங்களை வேலைக்கு அமர்த்த எவரும் இல்லை. அன்னைக்கு புலப்பம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு? சரின்னு இவர் இறக்கப்பட்டு போங்கப்பா அப்படின்னு செய்கிறார். ஆக காலையில் முழுதும் வேலை செய்கிறவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற கூலி, இவனுக்கு தேவைக்கு ஏற்ற கூலி, குடும்பத்தை காப்பாற்றணும் கூட்டார். அதனால் தேவைக்கேற்ப உதவுனதுக்கு கடவுளுக்கு கொடுத்த நல்ல பேர் பொறாமை. அதனால் கடவுள் எப்போதும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கடவுள் இரக்கம் இருக்கிறதுனால பொறாமைக்கும் நீதிக்கும் இடையே பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக போனோம்னா நீதி, அது இறக்கப்பட்டோம்னா தப்பு அப்படிங்கிறது. இருந்தாலும் கடவுளைப் போல நாம் நம்மோடு கூட இருப்போர் மீது இரக்கம் கொண்டு அந்த இரக்கத்தினுடைய பிள்ளைகளாக வாழ வரவேற்று